என்னம்மா பண்ற? ஏமா இப்பதான் அது சாப்பிட்டா அப்புறம் இப்ப இது சாப்பிட்டுக்கிற? ஏன் சாப்பிடுறதா? ஏப்பா அது வாயா இல்ல என்னப்பா மிஷினாப்பா? அரிசியா சலிச்சிட்டுக்கிற? அப்போ இப்படிதான் பேசாத புள்ள இருக்கா. நான் சாப்பிட எனக்கு வேணும் நீங்க சாப்பிடுங்களா? இப்ப எதுக்கு வீடியோ எடுக்கிற? அப்போ சரிப்பா அதனால என்ன இருக்கு? நீ தின்னு எப்படி இப்படி தின்னு? இல்லப்பா தின்னு மாடு மாதிரி தான் அவரே ஒளிஞ்சு அப்புறம் நைட்டான வாக்கிங் போகணும். எப்ப நீ தின்னுப்பா தாயே, நீ தின்னு தாயே. எப்ப நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. டேய் நீ சாப்பிடு. பின்ன இப்படி மாடு மாதிரி தின்னுகிட்டே இருக்கிற? என்ன மாடு கூட ஓரளவுக்கு இல்ல, மாடு கூட கொஞ்ச நாச்சும் வாய் அசைக்குது. இது அமைதியா இருக்குது வாயை இது பண்ணி. நீ அசைச்சுக்கிட்டே இருக்கிற பொழுதுக்கு இப்படி போனா இந்தாண்ட அசைக்கிற, இந்தாண்ட தான் அசைக்கிற. கொஞ்ச நாச்சும் உனக்கு இதே இல்லையா? அசிங்கனே இல்லையா? இப்ப நீ அனாவசியமா பேசுன மரியாதை இருக்காது. இன்னும் வேற எதாவது வாங்கிட்டு வந்து தரட்டா? புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து தரட்டா? அது நிறைய இருக்கும். பேசாது. அப்ப தின்னே சலிச்சிட்டு இருக்கிற? இல்லப்பா உண்மையாலுமே சொல்றேன், உனக்கு நான் தீனி வாங்கி கொடுக்கறதுக்கே வேலைக்கு போக மாட்டேங்குது. ஒரு நாள் நான் லீவ் போடாம எத்தனை நாள் திரும்ப போயிட்டு இருக்கிறேன்? வருஷத்துக்கு 365. அப்ப அப்படி இல்லப்பா, ஏப்ப மாடு மாதிரி ஆசை போட்டே இருக்கிற? அடையாப்பா நீ வேற. சி கோவம் தான் மட்டும் என்ன தண்ணி போடுங்க. என்ன பண்ண போற? ஏ ரோசமா தான் வாய் எடுக்கு. சரி எடுத்து தின்னு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு முட்டை பண்ண வாங்கிட்டு பப்ஸ் வாங்கிட்டு வேற என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். கல்யாணம் பண்ண கடமைக்கு எல்லாமே பண்ணி தான் வேணும். ஆனா உன் வாயை மட்டும் அடுக்கு போதும். தயவு செய்து இவ்வளவு பேசுனேன், இவ்வளவு பேசுன அசிங்கமா இல்லையா? இப்ப நீ என் காசுல தான் தின்னுக்கிற. என்ன தொடி பையன், என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பாரு? ஏ வேற என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி தரேன். இன்னும் நீ எவ்வளவுக்கு வேணும்னு சொல்லு, எல்லாத்துக்கும் வாங்கி தரேன். மாசம் 40,000 50,000 சம்பாதிச்சாலும் உனக்கு 25,000 உனக்கே போயிருது. என்ன வேணும் சொல்லு. இப்ப தயவு செய்து அப்ப நான் எதுவும் சொல்லலப்பா உனக்கு. நான் உன எதுவும் சொல்லடியாப்பா, நான் உன எதுவும் சொல்லல. நீ என்ன வேணும்னு சொல்லி நான் வரமே கூட வாங்கிட்டு இருப்ப வேலைக்கு போயிட்டு. இல்ல நீ தின்னு. எங்கடி போற பிள்ளை தூக்கிட்டு? என்ன வேணும் எடி? நான் திங்கன்னா தின்ன. இப்ப என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டா? ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் தின்ன. அப்பா வேணுமா? போறவ சும்மா போகணும், காசுல எடுத்துட்டு போற. அங்க போய் எதை திங்கணுமா? எடுத்துக்கோ. இந்த பாரு நான் அந்தாண்ட இல்ல சரி எழுந்து வச்சு இல்ல போங்க. பரவாயில்ல, வீட்டு விட்டு போறா சொன்ன மாதிரியே. ரொம்ப ஜாலியா இருக்கு. பார்க்கலாம் இருங்க, அவளை வெறுப்பு ஏற்றி விட்டு விட்டு அனுப்பிச்சுடலாம். அப்புறம் ஃப்ராங்க்னுக்கலாம். உண்மையாலுமே கோச்சிட்டு போறான்னு நினைக்கிறீங்க? அந்த முக்குடுத்தார் வரைக்கும் போவா, ரிட்டர்ன் வந்துருவா. போ வேண்டுதல், கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன். போ எவ்வளவு தூரம் போவ? எங்க இருந்தாலும் என்ன தவிர ஓகே போங்க. 1000 பேர் பார்த்தாலும் என் முண்டாட்டி நீ, உனக்கு நான் புருஷன். என்ன கொஞ்ச தூரம் போவ, மறுபடியும் எப்படின்னா போறது காசு இல்லைன்னு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஓடி போ மயிலே, வாடி மயிலே. இனிமே உனக்கு எல்லாம் வாங்கி தரேன்டி, நீ நிறைய தின்றி. எங்க அம்மா வாடி. சரி இனிமே நான் திங்கறத பத்தில எதுவும் பேச மாட்டேன். வாடாமா அம்மா டே வாடா, 2 பேரும் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கலாம்டா. வாடா டே அம்மா கோச்சிட்டு போவதா டே.
டேய் நிஜமாடா டேய். ஏமா நடக்க முடியலையா? தின்னு மாடு மாதிரி ஆனதுனால நடக்க முடியல. ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா? ஜூஸு, கரும்பு ஜூஸு, லெமனு, அண்ணாச்சி, ஆப்பிள். ஆரா சரி வா, வேணும் நான் தூக்கிட்டு போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்ல பாருங்க எல்லாருமே பாக்குறாங்க, ஜாலியா இருக்கு. ஆனா உண்மையாலுமே அவளால நடக்க முடியலங்க. பாருங்களேன், என்ன மட்டும்தான் குறை சொல்றா. ஆமா. ஹாய் ஜெய்மா, ஆரா பாய், ஆரா ஜெய்மா. சரி வாமா வீட்டுக்கு போலாம். சரி விடுமாமா, இனிமே எதுவுமே நான் பேச மாட்டேன். வா வா, சாரி, காலைல கூட விடுறோம். வா 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 வா, சாரி, பாய். ம் சரி. ஏ மயிலு, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங். இங்க பாருங்க, என் ஒய்ஃபை இப்போ வந்து எப்படின்னா காலைல விழுந்து சமாதானம் பண்ணிட்டேன். அவள் வந்து எப்படின்னா இப்போ சமாதானம் ஆயிட்டா. மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போறோம். 3 பேரும் தூக்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக வந்து எப்படின்னா சமாதானம் பண்ணி பின்னாடியே வந்து அவளை இது பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கு தாங்க போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அவளை மறுபடியும் திங்கிறத நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஆனால் சமாதானம் ஆகிட்டோம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? பாய்.